எளிமையான ஜேசிபி எந்திரம். ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நாம் ஒரு அருமையான ஜேசிபி ட்ரக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற இந்த ஜேசிபி ட்ரக் என்னெல்லாம் வேலை செய்யுது பாருங்கள். இந்த ஜேசிபி ட்ரக் செய்ய நாம் ரொம்ப எளிமையான பொருட்களை தான் பயன்படுத்த போகிறோம். இதை செய்ய நமக்கு தேவையானவை சின்ன மரக்கட்டைகள், துண்டு பலகைகள், சிரஞ்சுகள், டியூப் குழாய்கள். முதல்ல இப்போ நாம் செஞ்சு வச்சிருக்கிற இந்த ஜேசிபி ட்ரக்கின் சில அசைவுகளை பார்க்கலாமா? முதலாவது இடது வலது பக்க இயக்கத்தை பாருங்கள். இது எல்லாமே ஹைட்ராலிக் அழுத்தத்தை அடிப்படையாக வச்சு தான் இயங்குது. இப்போது ரெண்டாவது இயக்கம். இந்த ரெண்டாவது சிரஞ்சை இழுத்து தள்ளும்போது இப்போ பார்க்குற மாதிரி இந்த ஜேசிபியோட கைகள் மேலேயும் கீழேயும் நகருது பாருங்கள். அடுத்து மூன்றாவது இயக்கம் சுருட்டி வருவதை போல இருக்கும். அதாவது நாம் உள்ளங்கையை சுருட்டுவது போல இருக்கும். இதுதான் கடைசி மற்றும் நான்காவது இயக்கம். இங்கு ஜேசிபியின் நீளமான இந்த கை மேலேயும் கீழேயும் நகருது பாருங்க. இதனால் முழு ஜேசிபியையும் மேலே தூக்குது, அப்புறமா கீழே இறக்குது. இதில் பயன்படுத்துகிற நீரழுத்த தத்துவம் எளிமையானது, அப்புறம் தன்மையானதும் கூட. இங்கு தண்ணீர் நிரப்பப்பட்ட 2 சிரஞ்சுகள் பிளாஸ்டிக் டியூப் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு பிஸ்டனை அழுத்தும் போது அதுக்குள்ளே இருக்கிற நீர் மூலம் அழுத்தம் கடத்தப்பட்டு அதனால் இன்னொரு சிரஞ்சி வெளியே நகரும். இப்போது ஒரு சிரஞ்சை வெளியே இழுக்கும்போது அதுக்குள்ள அழுத்தம் குறையிறதால இன்னொரு முனையில் இருக்கிற பிஸ்டன் உறிஞ்சப்படுது. ஒரு சிரஞ்சை செங்குத்தாக வச்சு அதோட பிஸ்டனை ஜாக்கி மாதிரி கூட எளிதாக உயர்த்த முடியும். இந்த ஜேசிபியை தயாரிக்க மொத்தம் 8 சிரஞ்சுகள் தேவை. இந்த ஜேசிபி மூலமாக பலவிதமான இயக்கங்களை செய்ய முடியும். நிஜ வாழ்க்கையில் நிலங்களை சரி செய்யவும் மற்றும் குழிகளை தோண்டவும் ஜேசிபிகள் பயன்படுத்தப்படுகின்றன. லாரிகளில் பொருட்களை ஏற்றுவதற்கும் அவை பயன்படுத்தப்படுகின்றன. இப்போ பார்க்குற இந்த ஜேசிபியை வச்சும் நம்ம சின்ன பொருட்களை தூக்கவும் வைக்கவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் இதை ஜேசிபியோட ஒரு நல்ல மாதிரி பொருளாகவும் மற்றவங்களுக்கு காட்ட முடியும். இந்த மாதிரி ஜேசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் குட்டீஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பாய் குட்டீஸ். பாஸ்கல் விதி. மூடப்பட்ட திரவத்தின் ஒரு புள்ளியில் கொடுக்கப்படும் அழுத்தமானது எல்லா திசைகளிலும் சமமாக பரவுகிறது.